குட் மார்னிங். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க இந்த நாள் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். குட் மார்னிங். வணக்கம். ஹாப்பி கிறிஸ்மஸ். மான்குட்டி 2 இருக்கு பார்த்தீங்களா? கிறிஸ்மஸ் தாத்தா பாய். ஆல பறக்கலப்புறம் தலைவர் நிரந்தரம். வேலை ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அண்ணன் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. ஆளை காணுமேன்னு சொல்லி ஃபோன் அடிக்கவே இல்லை. ஒருவேளை நான் அலாரம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்தேன்னா நான் வேற ரூமில் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டில் ஒரே வீட்டில் இருந்தோம். இப்போ நாங்கள் வேறு வீட்டில் இருக்கிறோம்ல. இவர் 24வது ஃப்ளோரில் இருக்கிறாரு, நான் 14வது ஃப்ளோரில் இருக்கிறேன். ஒருவேளை தூங்கி இருந்தேன்னா அப்படின்ற ஷாக்கே இல்லாமல் இருக்கிறாரு. வேலை ஆரம்பிச்சிருச்சு. இந்த மேசை ஃபுல்லாக கூட்டமாக போகுது இன்னைக்கு. கால வியாபாரம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஸ்லோவாக தான் இருக்கும் வியாபாரம். ஆனால் இருக்கும், வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆர்டரு கொஞ்சம் கொஞ்சமாக. மறந்த நல்லா இருக்கா? என்னோட அதிதீவிர ரசிகர் பெருமக்கள் நீங்கள்லாம் நேற்றுக்கு உண்டான லைவில் வீடியோவில் பயங்கரமாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்குது அப்படி சொல்லி. அது கமலும் லியோவும் 2 பேரும் தான் அதிதீவிரமாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. இன்னொரு விஷயமும் ஒன்று, நான் அதாவது இதை எப்படி சொல்கிறது கூட எனக்கு வரமாட்டேங்குது. அது மாதிரியான என் மேலே ஒரு புரணியை பேசி அதை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க கடந்த ஒரு 10 நாளாக. அது ஒரு 2 நாளாக என் காதுக்கு நான் சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட இல்லைங்க இதெல்லாம் பொய் புறணிங்கன்னு சொல்கிறேன். அவருக்கு கண்டுக்கிறதா இல்லை, கேட்குறது இல்லை. அது என்னன்னா, உடல் ரீதியாக நான் தாக்குவேன், அடிச்சு போடுவேன் அப்படின்னு நான் சொன்னதாக சொல்லி ஒரு பொய் புறணியை கிளப்பி விட்டு அதை கடை முழுக்க போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சண்டை போட்டேன் அப்படி சொல்லி சொன்னேன் பாருங்கள், வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். அதை கதை கட்டி அதிகமாக சொல்லி நான் இது போல் சொல்லியிருக்கிறேன் அப்படி சொல்லிலாம் போய் சொல்லி அவர் மனசில் விஷத்தை விதைச்சிட்டாங்க. அவர் நம்ம மேலே கொஞ்சம் சங்கடத்தில் இருக்கிறாரு. அவர் தமிழால் தான், ராமநாதபுரம். அப்படி நான் சொல்லவே இல்லைங்க. அது சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட நான் சொல்கிறேன். அப்படியே நான் சொல்லியிருந்தேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் போஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே. நான் அப்படி சொல்லலை, இல்லைன்னா என்னை கூப்பிட்டு நீங்கள் கேட்டிருக்க வேண்டியதானே. ஏங்க இதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? எனக்காக இது மாதிரி புறணி பொய்யெல்லாம் கேட்டுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு என்ன நீங்கள் கூப்பிட்டு கேட்டிருக்கலாம். இல்லை நான் உண்மையிலே சொல்லியிருப்பேன் அப்படி நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா போஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம்ல. நான் அப்போவே ஆன் த ஸ்பாட்லேயே அதை கிளியர் பண்ணியிருப்பேனே அப்படி சொல்லி சொன்னேன். எனக்குன்னு நேரம் வரும், காத்துக்கிட்டு இருக்கேன்டா அப்படி சொல்லி சொல்கிறாரு. என்ன பண்ணுறது? செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக நான் பொறுப்பேற்பேன். செய்யாத விஷயத்தை புறணி பார்க்க சும்மா அப்படியே ஜாலியாக வெளிநாட்டில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கை இந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கும்ல, அரசியல் கூட வேலை செய்கிறவங்களுக்குள்ள, அதில் ரொம்ப பாதிப்படைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்னா. இப்போ நான் அதில் பயங்கரமான ஒரு திறமைசாலி ஆகிட்டேன். அதில் எப்படி சர்வே ஆகிறதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். நண்பர்களே, பயங்கரமாக சளி பிடிச்சிருக்கு. நைட்டெல்லாம் மழை பெஞ்சதில்ல, அந்த ஜன்னல் திறந்து வச்சுட்டே உட்காந்துருந்ததும் அந்த கூலிங்கான காற்றுலேயே தூங்குனதும் பயங்கரமான குளிர். இப்போ ஹீட்டு வேலை வேறவா, இங்கே பாருங்கள் எப்படி புகை வருது கல்லில். ஹீட்டு வேலை வேறவா, அதனால் இந்த இடம் முழுக்க சூடாக இருக்குது. காலையில் வியாபாரம் அதிகம். அதனால் இப்போ சளி மூக்குலேருந்து தண்ணியாக ஊற்றிக்கிட்டே இருக்கு. ஓ மை காட். இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருக்குது. மணி இப்போ 12. இன்னும் ஒரு 1 மணி நேரம். 1 மணிக்கு மேலே நான் சப்ளை இருக்குது. வெளியே போயிட்டோம்னா ஹீட் இருக்குது, அதை அப்படியே ஜாலியாக ஓட்டிடலாம். உள்ளே இருந்தால் ஹீட்டு. நம்மளோட அதிதீவிர சப்ஸ்கிரைபர் கூட்டத்தில் புதுசாக சேர்ந்துருக்கிற நம்ம ராம் RX லவர் கரெக்டாக நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூப்பிட்டான். நான் எப்போவுமே 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நான் ரொட்டி மேசையில் தான் ஃபோன் வச்சுருப்பேன். அங்கே ரொட்டி வேலை செய்கிற இடத்துல
நான் 1 மணிக்கு மேலே சப்ளையர், 3 மணிக்கு மேலே எல்லாம் அந்த கூட்டம் மதிய வியாபாரம்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ஸ்லோவானதுக்கப்புறம் தான் அந்த செல்லையே நான் போய் எடுப்பேன். மைதா பிணைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருந்தது. என்னடான்னு போய் பார்த்தா நம்ம ராமு காலேஜில் இருக்கங்கிறேன், ஒன்றுமே பிடிபட மாட்டேங்குது. ராம் கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய வந்தான். இன்னும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்க்கணும். சும்மா சொன்னேன், இன்றைக்கி சேர்த்துருவோம் வாட்ஸ்அப் குரூப்பில். நேரமே இல்லை. அவனை நேராக போய் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கடா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சேரலை. நானாக சேர்க்கணுன்னா எனக்கு நேரமே பத்தலை, கொஞ்சம் லேட்டாகும். இன்றைக்கி சேர்த்துட்றேன். சொல்ல மறந்துட்டேன். ஏன் இதை ஒரு செய்தியாக சொல்கிறேன்னா, வேலை நேரத்தில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபோனை பிடிக்கி கவுண்டரில் வச்சுக்குவாங்க. நானே தெரியாதரமாக தான் யூஸ் பண்ணுவேன். எல்லோரும் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோனுக்கு நேரம் வேட்டு வைக்க பார்த்தா ராம் கடையில் கூட்டம் இல்லை, அதான் வெளியே வந்தேன். ஒரே அமைதியாக இருக்கு, யாரையுமே காணோம். அது பக்கத்து கடை, இதான் நம்ம கடை. மேலே தான் நம்ம ரூம் இருக்கு. மேலே இருந்து தான் நான் பெரும்பாலும் சிட்டியை காட்டுறது. இந்த மரம் ஒரு நேரத்தில் நல்லா பெருசாக இருந்ததுங்க, வெட்டிட்டாங்க. அது கிச்சன், அதான் சுரேஷ் நம்ம ரூம்மேட்டு. மணி கரெக்டாக 6:30. வேலை முடிஞ்சு ரூமுக்கு போய்கிட்டு இருக்கேன். வேலை முடிஞ்சு அங்கேருந்து தப்பிச்சு வரத்துக்குள்ள படாத பாடு. சாப்பாடு தோசை, 2 தோசை கட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன். எப்படா வேலை முடியும் போவோம் அப்படிங்கிற அளவுக்கு டஃப் கொடுக்குது வேலை. இந்த நாளோட சூரிய மறைவை பார்க்குறீங்களா? மேல இருந்து பார்த்தா இன்னும் அழகா தெரியும். எனக்கு ஒரு மாதிரி மனசு சரியில்லை. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பூரா நம்மளை வந்துட்டு நமக்கு சூழ்ச்சி செய்கிறதுலேயே இருக்கிறாங்க. ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி மனசு சரியில்லை. நான் எப்பவும் வேலை முடிஞ்சு வந்த உடனே யோகாவுக்கு தெரியும், நான் அந்த சேர் இருக்குல்ல அங்கே தான் உட்காருவேன். நான் இப்போ அங்கே தான் போய் உட்கார போகிறேன். மண்டை காயுது தெரியுமா? போட்டி பொறாமைகளுக்கு நடுவில் தினம் தினம் வேலை செய்கிறது இந்த வெளிநாட்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. ஆனால் அந்த போட்டி பொறாமைகள்லேருந்து நான் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு இவ்வளோ தூரம் நான் முன்னேறி இருக்கேன். எங்கள் கடையிலேயே ஒரு பெரிய ரொட்டி மாஸ்டர் அப்படி சொன்னால் அது நான். இந்த நாளில் ஓகே, நான் இந்த கடைக்கு வரும்போது ஒன்றுமே வேலை கீழே எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாமல் வந்தேன். நான் ஒரு டெய்லர், எதுவுமே தெரியாமல் வந்து என்னை இந்த அளவுக்கு உருவாக்கி விட்டுருக்காங்க. இப்போ அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்பப்போ அந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க நம்ம கூட வேலை செய்கிறவங்களாம். வெளிநாட்டில் இருக்கிறாங்கல்ல, நம்மள மாதிரி தானே அவங்களும் ஃபாரின் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கேட்குது, அவங்களுக்கும் சுவாரஸ்யம் கேட்குது. நான் உட்காரலான்னு வந்த நாற்காலியில் இவன் வந்து உட்காந்துட்டான். நாற்காலியும் போச்சே, போயிடுவான் இப்போ. ஆனால் டைம் இஸ் கோல்டு. அவன் போகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நான் இப்போ ரூமுக்கு போகிறேன். ரூமில் நம்மளுக்கு சேர் இருக்குல்ல, அங்கே போய் உட்காருவோம். கொஞ்சம் மண்டை காயுது, மைண்டு சரியில்லை. குளிச்சுட்டு நல்லா தெய்வீகமாக ஃப்ரெஷ்ஷாக போய் லைவ் போட்டால், இந்த சுப்பிரமணி லைவை முடிச்சுக்க போகிற நேரத்தில் போயிட்டு நல்லா மூஞ்சி கழுவுங்க அப்படிங்கிறான். என்னை பார்த்தா எப்படி இருக்குது? இந்த மொபைலு ரொம்ப நேரம் லைவ் பண்ணும்போது சில நாட்களில் பிரைட்னஸ் அதிகமாக வச்சாலும் அப்படியே டல்லாகிடுதுங்க. கேமரா மூஞ்சி டல்லாகிடுதுங்க. மூஞ்சி கொஞ்சம் பாலிஷாக தெரியுமே தான் இந்த ரூமுக்கு வந்து லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ரூம் மாறினதுக்கப்புறமும் இது போல் சொல்கிறான் சுப்பிரமணி. ஓகே, இன்றைக்கி நிறைய பேர் வந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இன்றைக்கி லைவ், என்னுடைய லைவ் டைம் இந்திய நேரப்படி 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும். ஓகே, எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டு என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேயா? என்ன மாதிரி இருக்கும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்கப்பா ப்ளீஸ். ரொம்ப கஷ்டப்படுவீங்க மேல்னுன்னா. ஓகேயா? பார்த்து பத்திரமா இருங்க, தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். நான் என்ன பேசுகிறேன்,
எப்படி வாழ்கிறேன், எங்கே இருக்கிறேன்னா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு புரியும். எல்லாத்தையும் எல்லா வீடியோலையும் வாங்க நான் இது போல் மலேசியாவில் ரொட்டி மாஸ்டர் வேலை செய்கிறேன் அப்படிலாம் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. தொடர்ந்து பார்க்க தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது தினசரி வாழ்க்கை விழாக். பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.